வணக்கம் மகளே, திஸ் இஸ் அசோக். எஸ், இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து ஒரு விஷயம், அந்த ஒரு வேர்டு வந்து பயங்கரமாக வந்து ஃபேமஸ் சொல்லலாம். ஃபேமஸ் அப்படின்றதுக்கே அங்கே இன்னொரு அர்த்தமும் அந்த வார்த்தை தான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த படத்தினுடைய டைட்டில். என்ன டைட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்டிங். எஸ், இப்போ வந்து எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் ட்ரெண்டிங் 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 ட்ரெண்டிங். ஏதாவது பண்ணாலும் அப்பா நம்ம எப்படியா ட்ரெண்ட் ஆகிடணும்ப்பா, எதனா பண்ணிடணும்ப்பா. ஸோ அப்படின்ற அந்த மீனிங்கில் தான் வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் பேஸ் பண்ணதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஷியல் மீடியா, யூடியூப் சேனல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஸோ அதனால் என்னென்ன விளைவுகள் வருது, ஸோ அதை வச்சு பேஸ் பண்ண எடுத்த படம் தான் இது. ஓகே, இந்த படத்தில் வந்து கலையரசன், பிரியாலயா, பெசன் ரவி, அப்புறமா நம்ம பிரேம்குமார், ஸோ இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் சிவராஜ். ஸோ இந்த படத்தினுடைய இவர் தான் வந்து டைரக்டரும் பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக்கல் வந்து சாம் சிஎஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் இருக்காங்க. ஸோ அவங்க வழக்கம் போல் இப்போ என்ன நம்ம ஒரு நிலைப்பாடு இருக்குதோ வந்து ஒரு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல்ஸ் வச்சுக்கணும். ஸோ அதை ரன் பண்ணணும், கண்டென்ட்ஸ் போடணும், அதில் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், நிறைய காசு வரணும். ஸோ இதுதான் வந்து இப்போ எந்த ஓப்பன் பண்ணாலுமே வந்து ஒரு கப்புள் பிளாக் இருக்கும், இல்லைன்னா வந்து கப்புள் சம்மந்தப்பட்ட இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி கப்புள் சேர்ந்து நிறைய கண்டென்ட்ஸ் பண்ணுறாங்க. அந்த என்னென்ன மாதிரிலாம் கண்டென்ட்ஸ் பண்ணுறாங்க, அதுக்காக என்னென்னலாம் மெனக்கெடுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நம்ம கலையரசன், பிரியாலயா 2 பேருக்கும் வந்து கல்யாணம் ஆகி ஆல்ரெடி வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கல்யாணம் ஆகி ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய சேனலோட வேரியேஷனும் வந்து வேறு மாதிரி இருக்குது. அதாவது இவங்களுக்கு 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது, இவங்களுக்கு 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே வந்து சின்னதாக இருக்குது. இதில் நம்ம கலையரசன் அண்ட் பிரியாலயா, ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா போயிட்டே இருக்குது. ஒரு வீடியோஸும் போட நல்ல வியூஸ் கணக்கு நிறைய வருது, நிறைய காசுலாம் வருது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலையரசனுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கேம் ஷோ நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம், அதில் நீங்கள் கலந்துக்கோங்க, இதில் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா லேக்ஸில் வந்து மில்லியன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மணி வரும், அதுக்காக நீங்கள் சிம்பிளான கேம் தான் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து அவாய்ட் பண்ணிடுறாரு. இந்த யூடியூப்பில் வச்சு வந்த காசை வச்சு வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, பைக் வாங்குறாங்க. எங்கடா நீங்களாம் வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி நமக்கும் அந்த தோணல் அப்பப்போ வந்துட்டு போகுது. இருந்தாலும் வந்து இதெல்லாம் வச்சு அவங்க வந்து நிறைய வாங்குறாங்க இஎம்ஐலலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் இவர் வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 2 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சேனல் வந்து டெலிட் ஆயிடுது. இந்த மாதிரி ஹேக் பண்ணிடுறாங்க. ஐயோ, என்னடா 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தோம், இந்த ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது பிரியாலயா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் அதே நம்பர்லேருந்து வருது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கேம் ஷோ இருக்குது, நீங்கள் போயிட்டு உங்கள் வீட்டு பெல்லை, உங்கள் காலிங் பெல்லை வந்து ஒரு 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு. எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்களும் போயிட்டு கிளிக் பண்ணிடுறாங்க. ஓகே, நீங்கள் கேமில் வந்து என்ட்ரு ஆகிட்டீங்க, ஈவினிங் 5 o'clock நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்து சூடு பிடிக்குது. ஸோ இவங்க போயிட்டு கலையரசன் பிள்ளையில் சொல்ல இந்த மாதிரி கேம் விளையாடலான்னு சொன்னாங்க, நான் போயிட்டு அமுக்கிட்டீங்க, அமுக்குனேன், ஆல்ரெடி எனக்கும் அந்த மாதிரி வந்தது, அது என்ன ஏதுன்னு தெரியாமல் நீ ஏன் இது பண்ணுற அப்படின்னோடனே ஈவினிங் 5 o'clock வந்து ட்விஸ்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி கேமு 2 பேருமே விளையாட போகிறீங்க, உங்களுக்கான திங்ஸ்லாம் வந்துடும், வீட்டுக்குள்ளேயே தான் விளையாடணும், நான் சொல்கிற சின்ன திங்ஸ்லாம் செய்யணும்னு சொல்லி சின்ன டாஸ்க்லாம் வந்து கொடுக்குறாங்க. அந்த 2 பேரும் அந்த டாஸ்க்லாம் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு 3 பாக்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுடைய பாஸ்ட்டை வந்து எப்படி இருந்தாலும் அஃபெக்ட் பண்ணும், இதை தெரிஞ்சுக்கலாம்னா இந்த பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் இந்த க்ரீன் பட்டன் இருக்குது, ரெட் பட்டன் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் குவிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேமை வந்து ஈஸியாக வந்து குவிட் பண்ணிடலாம் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது. சின்ன கேம்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து இதுவாகுது. 2 பேருக்குள்ளேயும் வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரியான கேம்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே வந்து கடந்து போகுது. ஒரு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ரவுண்டில் இன்னும் வந்து மோசமான கேம்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேருக்கும் ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. அதில் வந்து 2 பேருக்கும் மனதளவில் வந்து பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு சின்ன கேம் தானே அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஓகே, எண்ட் ஆஃப் த டே வந்து நமக்கு காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டி போட்டு வந்து அந்த கேமை விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து செகண்ட் ரவுண்டு முடிவில் வந்து பிரியாலயா அவங்களோட ஒரு பாஸ்ட்டை வந்து இவங்க வந்து மறைச்சிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படியும் வந்து கலையரசன் வந்து இந்த கேம் மூலயமா வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அது இன்னும் கொஞ்சம் பெருசாக, ஸோ நாங்கள் கேமை குவிட் பண்ணிடுறோம், இது எங்களுக்கு வேணாம், இது நம்ம லைஃப் கிடையாது, இதனால எங்கள் லைஃப் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்ணுறாங்க.
ஸோ ஓகே, குவிட் பண்ணிட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பிரேம் சார் வந்து என்ட்ரு கொடுக்குறாரு. ஸோ அதுதான் வந்து சீசன் 2 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சீசன் 2ல என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தினுடைய மீதியான கதை. ஓகே, இது எல்லாமே ஓவராலாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் படத்தில் சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்குது, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறதுனா சாம்சியஸோட மியூசிக் சொல்லவே தேவையில்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருந்தாலுமே வந்து பயங்கரமாக பண்ணிடுவாங்க. இதுலேயுமே வந்து ஒரு முகமூடி போட்ட ஒரு நபருக்கு பயங்கரமான ஒரு பிஜிஎம் ஸ்கோர், அந்த த்ரில்லிங்கான விஷயத்தெல்லாம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத வந்து சாம்சியஸ் வந்து இதில் பயங்கரமாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் தென் வந்து நம்ம கலையரசன் அண்ட் பிரியாலயா, ஸோ 2 பேரோட ஆக்டிங்கும் வந்து நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூடியூபராக இருக்கும்போது இந்த கிரிஞ்சாக பண்ணுவாங்கல்ல, நமக்கே ஒரு சில கப்புள் வாக்ஸ்லாம் பார்க்கும்போது ஏன்டா நீங்கள்லாம் வந்து வீடியோ போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இரிட்டேட் ஆக்குற ஒரு கப்புள் விளாகராக வந்து 2 பேருமே வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த கேமுக்குள்ளே என்ட்ரான உடனே வந்து இந்த கண்டென்ட்டை தாண்டி இந்த கேமுக்குள்ளே இவங்க என்ட்ரான உடனே இவங்களோட ஆக்டிங்லாம் வந்து ஓகே நல்லா பண்ணுறாங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஏன்னா நான் பர்சனலாக வந்து நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் தென் வந்து இந்த இன்னொரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தினுடைய டியூரேஷன் 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட இருக்குது. படம் வந்து ரொம்ப நேரம் வந்து இழுத்துகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த கேம் சுற்றி சுற்றி இதுதான் விளையாட போகிறாங்க, ஃபைனலில் இதுதான் ஆக போகுதுன்னு நமக்கு தெரியுது முன்னாடியே. பட் அதை இன்னும் கொஞ்சம் சுருக்கி அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து அந்த கான்வர்சேஷன்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது ஒரு பெரிய மைனஸாகவே இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸாக வந்து பெருசாக யாருமே இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு 3 பேரை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 1 on 1 தான். இவங்க 2 பேர் தான் வந்து ஒரு வீட்டுக்குள்ளார சுற்றி சுற்றி ஒரே ஹால், ஒரே பெட்ரூம் அந்த மாதிரியே சுற்றி சுற்றி வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலில் பிரேம் வராரு. ஸோ அது இந்த இடம் தான் வந்து உண்மையிலே வந்து ட்விஸ்ட் வந்து யாரும் எதிர்பாராத ட்விஸ்ட் வந்து இந்த ட்ரெண்டிங் படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேஸ் பண்ணி ஒரு சின்ன அது மூலயமா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் ஃபேஸ் பண்ணாமலும் இருக்கலாம். இது ரியல் லைஃப்பில் நடக்குதா, இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக தெரியல. மேபி சின்ன சின்ன ஸ்கேம்ஸ் எல்லாமே நடக்குது. இந்த வீடியோ வச்சு இவங்களை எப்படிலாம் வந்து பிளாக்மெயில் பண்ணி பண்ணுற விஷயங்களை வந்து இதில் காமிச்சிருக்காங்க. ஓவராலாக படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா ஓகே, இந்த டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் மற்றபடி தேட்டரில் பார்க்கக்கூடிய கண்டிப்பான ஒரு படமாக தான் வந்து ட்ரெண்டிங் வந்து இருக்குது. ஸோ நீங்களும் வந்து தேட்டரில் போயிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த கப்புள் வாக்ஸ்லாம் பார்த்து காண்டானீங்க, இந்த மாதிரி யாராவது கப்புள் வாக்ஸ் இருக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவனுக்குலாம் இதெல்லாம் நடக்கணும், இவங்க இந்த விளாகருக்கு வந்து இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்களே. ஸோ அது என்னங்கிறது இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்களும் தேட்டரில் போய் பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எந்தெந்த விளாகர்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ ஸோ அவங்களாம் பேரை போட்டுருங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச விளாகராக இருந்தாலும் சரி இவங்களை விட இவங்க சூப்பராக கண்டென்ட்லாம் போடுவாங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். நான் பாய்.